அன்பும் கண்மணியும் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. வெண்ணிலாவால் தாங்க முடியல. அன்பும் கண்மணியும் வந்து ஒரே வந்து போர்வைக்குள்ளே 2 பேரும் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறதும், அதே டைமில் வந்து அன்பும் கண்மணியும் வந்து அப்படியே அழகாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நடக்கிறதையும் பார்த்துட்டு தாங்க முடியாமல் வந்து வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த கண்மணி என்ன மாதிரி அன்பு கூட ஒட்டிகிட்டு இருக்கா, ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்கா. அன்பு தான் வந்து கண்மணி விரும்பலை, அப்போ கூட இப்போ அடங்குறாளா, ரொம்ப தான் ஓவராக போகிறா. அன்பு என்னை வெறுப்பேற்றதுக்காக தானே இவளை கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன், நான் விடமாட்டேன். இவங்க 2 பேரும் நிம்மதியாக எக்காரணம் கொண்டும் அன்பு ஏன் கூட தான் இப்படிலாம் இருக்கணும். அந்த கண்மணி கூட இருக்கவே கூடாது. வர வர கண்மணி பார்த்தா எனக்கு விருப்பாகுது. அதனால் கண்மணியை ஏதாவது செஞ்சிருவோன்னு கூட பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே பார்த்து பார்த்து முறைக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்து முறைக்கிறத அன்பு பார்த்துட்டு வந்து இன்னும் வந்து கண்மணி கூட நெருக்கமாக வந்து பழக ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படியே வந்து பயங்கர டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. உடனே ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோனை யோசிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இவங்களும் வந்து கண்மணி அப்புறம் அன்பு 3 பேரும் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறாங்க. கண்மணி வந்து அந்த ஃபோட்டோலேருந்து நீக்கிட்டு வந்து அன்பும் வெண்ணிலாவும் இருக்க இந்த சைடு ஃபோட்டோவை மட்டும் கரெக்டாக எடிட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து அன்புக்கு அனுப்புவோம். அப்போ தான் வந்து அன்புக்கு தெரியும் நான் எப்படி அவர் கூட எவ்வளோ ஜோடியாக பொருத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த கண்மணி எங்கே பொருத்தமாக இருக்கா, இதை பார்த்தாவது கொஞ்சமாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அனுப்பிச்சி விட்டுறாங்க. இங்கே வந்து அன்பு என்ன பண்ணுறாரு, ரூமுக்கு தூங்கலான்னு வராரு. அப்போ கரெக்டாக வந்து ஃபோனில் வந்து மெசேஜ் வந்திருக்கிறது பார்க்குறாரு. பார்த்தா அவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன். அந்த ஃபோட்டோ வச்சு நிறைய வந்து ஏஐ மூலமாக நிறைய ஃபோட்டோஸ் வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து இந்த ஃபோட்டோஸ் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து செம்ம கடுப்பாகிறாரு. அந்த வெண்ணிலாவை நான் சும்மாவே விடமாட்டேன், எவ்வளோ தைரியமாக தான் இந்த வேலையை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன். உடனே வெண்ணிலாக்கு கால் பண்ணுறாரு. வெண்ணிலா சந்தோஷமாக ஃபோன் எடுக்க, எனக்கு தெரியும் அன்பு, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க தெரியும். நம்ம ஜோடி பொருத்தம் சூப்பராக இருந்ததால் உங்களாலே இதை மேட்ச் பண்ண முடியல, அந்தளவு சந்தோஷப்படுறீங்கல்ல. பின்ன எப்படி இருந்தது ஃபோட்டோ, சூப்பராக இருந்ததுல. ஆமாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, உன்னை நேரில் பார்த்து ரொம்ப பாராட்டணும் வரியா அப்படின்னோடனே, ஐயோ அன்பு நிஜமாக சொல்கிறீங்க. அன்பு நீங்களும் கண்மணியும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டீங்களா, அந்த இடத்துல மீட் பண்ணலாம் அன்பு, ப்ளீஸ் அன்பு அப்படின்னோடனே மீட் பண்ணலாம் வா வா அப்படின்றாரு. உடனே வந்து கண்மணி தூங்கிட்டாளா அப்படின்னோடனே அவள் தூங்கிட்டா, நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து அன்பு வந்து பார்த்துட்டு, அன்பு எப்படி இருந்தது ஃபோட்டோ, சூப்பராக இருந்ததில்ல, எப்படிலாம் வந்து பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதில் கண்மணி இருந்தால் அவளை நீக்கிட்டு நம்ம 2 பேர் மட்டும் எடுத்திருக்கேன், எப்படி நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல அப்படின்றாங்க. வாய் மூறியா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு என்ன அன்பு அப்படின்றாங்க. உனக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தால் வேற ஒருத்தி புருஷன் நான் தெரிஞ்சு கூட உன்னோட இணைச்சி இந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணியிருப்பேன். அது மட்டுமா ஏஐ மூலமாக நிறைய ஃபோட்டோ வேறு ரெடி பண்ணியிருக்கேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தது, என்ன கேட்காம என்னோட பர்மிஷன் இல்லாமல் உன் கூட இணைச்சி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்றாரு. அது கேட்டுட்டு அன்பு, நான் என்ன பண்ணேன் வெக்கப்படுறதுக்கு, நான் சந்தோஷம் தான் பண்ணோம், நான் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன், இதை வச்சு நீங்கள் பாராட்டணும். பார்த்தீங்கல்ல நீங்களும் கண்மணி இருக்க ஃபோட்டோ ஏதாவது ஒன்று நல்லா இருக்கா, அவளுக்கு அந்தளவு ஃபோர்ஸ் கொடுக்க கூட தெரியாது, ஆனால் நான் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டைலிஷாக அவங்க கூட நிற்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம 2 பேரும் எடுத்துக்கணும். நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்து எடுத்து போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்குது, இது ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணணும். ஆல்பமாக இதை நான் ரெடி பண்ணணுமா, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் கண்மணியை தவிர யாரும் என் ஃபோட்டோவில் இருக்கவே கூடாது, மரியாதை அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் பண்ணு. அப்படி டெலிட் நீ பண்ணலைன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னா. ஏன் அன்பு இப்படி வந்து கோச்சிக்கிறீங்க, நான் உங்கள் கூட இருக்கக்கூடாது, நீ யார் என் கூட இருக்கிறதுக்கு, என் பொண்டாட்டி எனக்கு இருக்கா, அவள் கூட தான் எல்லா ஃபோட்டோவும் எனக்கு இருக்கணும். அதை மீறி நீ இப்படிலாம் ஏடா கூடமாக பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நடக்கிறது வேற சொல்லிட்டேன். மரியாதை அந்த ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணு, இப்போவே என் கண்ணு முன்னாடி டெலிட் பண்ணு. அப்படி நீ டெலிட் பண்ணனா அதுக்கு அடுத்த நிமிஷமே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த வீட்லேயும் நீ இருக்க முடியாது, இந்த இடத்துலையும் நீ இருக்க முடியாது. அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இவ்வளோ நாள் உன்னை விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் கண்மணி மட்டும்தான். கண்மணிக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி புரிய வச்சேன்னா கண்டிப்பாக அவள் உன்னையே தூக்கி எரிஞ்சிடுவா. ஏன்னா என் கண்மணி பற்றி எனக்கு தெரியும். ஓ அப்படியா, இப்போயே போய் சொல்லி பாருங்க, சொல்லி பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா, உங்களை கண்மணி கண்டிப்பாக வெறுத்துருவா. என் கண்மணி வெறுத்துருவாளா, என் கண்மணி வெறுக்கிறாளா என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். என் கண்மணி எப்படி நான் வந்து சரிப்படணும் எனக்கு தெரியும். மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு, உன்னை பார்க்க எனக்கு அருவிருப்பாக இருக்குது அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. செம்ம டென்ஷன்.